வேத வசனங்களுக்காக காத்திருக்கும் அன்பர்களை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே உங்களுக்கும் அவரிடத்தில் கிருபையுண்டு, உங்களையும் அவர் ரட்சிக்க முடியும், உங்களையும் அவர் காத்து கொள்ள முடியும் என்று கற்றுக்கொண்டோம். மேலும் காளையின் இரத்தமோ ஆட்டுக்குட்டியின் இரத்தமோ உங்களை ரட்சிக்க முடியாது, அது உங்களை மீட்க முடியாது. ஆனால் விலையேற பெற்ற இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம் என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் எபேசியர் 1 அதிகாரம் 8 வசனம் முதல் 10 வசனம் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே தேவனுடைய குமாரன் திருச்சபைக்காக செய்த 2வது செயல் என்ன, இரகசியம் என்றால் என்ன, புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற 11 இரகசியங்கள் எவை, கடந்த காலமும் நிகழ்காலமும் வருங்காலமும் எதை நோக்கி செல்கிறது தெரியுமா? ஆழமாக கற்றுக்கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களே, கடந்த நிகழ்ச்சியிலே இறுதியாக நாம் எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்தை சிந்தித்துக் கொண்டிருந்தோம். பாவம் என்றால் எப்படி ஒரு மீறுதல் அல்லது விழுந்து போகுதல் என்பதை சிந்தித்தோம். எபேசியர் 1 அதிகாரம் 7 வசனத்திலே அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே என்ற ஒரு வாக்கியத்தை வாசிக்கிறோம். இது மிகவும் ஆர்வம் தரக்கூடிய ஒரு வாக்கியமாகும். அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்திலிருந்து என்று சொல்லப்படவில்லை, கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 2 வார்த்தைகளுக்குமான வித்தியாசத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் ஒன்று சொல்கிறேன், கவனியுங்கள். செல்வந்தனான ஒரு மனிதன் குடும்பத்தோடு ஒரு உணவு விடுதிக்கு சென்று அன்று இரவு நன்றாக சாப்பிட்டார். எல்லாரும் சாப்பிட்டது 2000 ரூபாய்க்கு கணக்கு வந்தது. சாப்பிட்டு முடித்த பின்னர் தனக்கு உணவு பரிமாறிய அந்த பணியாளருக்கு 5 ரூபாய் கொடுத்தார். கவனித்தீர்களா? இப்பொழுது அவர் தனது ஐஸ்வர்யத்தின் படி கொடுக்கவில்லை, ஐஸ்வர்யத்திலிருந்து எடுத்து கொடுத்தார். அவர் அவருடைய ஐஸ்வர்யத்துக்கு தக்கதாக இன்னும் சற்று அதிகமாக கொடுத்திருக்கலாம். பிரியமானவர்களே, தேவனும் நம்மை அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே ரட்சித்திருக்கிறார். தேவன் கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். எனவே தமது ஐஸ்வர்யத்தின்படி கிருபையை கொடுக்க ஆயத்தமுள்ளவராயிருக்கிறார். அவர் எனக்கு எவ்வளவோ கிருபையை கொடுத்திருக்கிறார். மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் எவ்வளவோ கிருபையை கொடுத்திருக்கிறார். இன்னமும் அவரிடத்திலே கிருபை அதிகம் உண்டு. நீங்கள் உலகத்திலே எந்த பக்கத்திலிருந்து இந்த நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருந்தாலும் உங்களுக்கும் அவரிடத்திலே கிருபை உண்டு. உங்களையும் அவர் ரட்சிக்க முடியும், உங்களையும் அவர் காத்து கொள்ள முடியும். இப்பொழுது நாம் திருச்சபைக்காக தேவனுடைய குமாரன் செய்த செயல்களை குறித்து படித்து கொண்டிருக்கிறோம். இது 3 வகையானது. கிறிஸ்து தமது இரத்தத்தின் மூலமாக நம்மை மீட்டு கொண்டார். தம்முடைய சித்தத்தின் இரகசியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். 3வதாக அவருடைய சுவிகாரத்தினாலே அவர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். மீட்பிற்கான கிரேக்க வார்த்தை குறித்து நாம் ஏற்கனவே சிந்தித்தோம். அது இயேசுவின் இரத்தத்தினாலே எப்படி விலைக்கிரயம் கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து தெளிவாய் கூறுகிறது. அவர் நமக்கான விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறபடினாலே நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நாம் பாவத்தின் அடிமைகளாக விற்கப்பட்டிருந்த சந்தைக்கு அவர் வந்து நம்மை தமது இரத்தத்தினாலே மீட்டு கொண்டார். அவர் தமக்காகவே நம்மை பயன்படுத்தப் போகிறார். நம்மோடு கூட தனிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தி கொள்கிறார். அது மட்டுமல்ல, நம்மை விடுதலை செய்யும் நோக்கத்துடனேயே அவர் நம்மை மீட்டெடுத்தார். இவர் நான் கூறும்பொழுது, உனக்காக நான் மரித்தேனே, எனக்காக நீ என்ன செய்தாய் என்ற பாடல் கேள்விக்குறியாய் இருக்கிறதே என்று கேட்கலாம். அதுதான் பிரியமானவர்களே மீட்பின் மகத்துவம். தேவன் ஒருபொழுதும் உனக்காக நான் இதை செய்தேனே, எனக்காக நீ ஒன்றும் செய்யவில்லையே, என்ன செய்திருக்கிறாய் என்று கேட்கவில்லை. இதுதான் கிருபையை குறித்த ஒரு மகிமையான சத்தியம். உங்களை தேவன் கிருபையினாலே ரட்சித்த பொழுது உங்களை அவருக்கு கடனாளியாக அது வைக்கவில்லை. உங்களை விடுதலை செய்வதற்காகவே அவர் உங்களை மீட்டெடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், நான் அவருக்கு சேவை செய்ய வேண்டாமா என்று கேட்கலாம். நிச்சயமாக நீங்கள் சேவை செய்யலாம். ஆனால் அது வேறொரு அடிப்படையிலே, ஒரு புதிய உறவின் அடிப்படையிலே அந்த சேவை இருக்க வேண்டும். அந்த உறவுதான் அன்பின் உறவு. யோவான் 14 அதிகாரம் 15 வசனத்தில் இயேசு சொல்லும் பொழுது, நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்றுதான் கூறியிருக்கிறார்.
நான் உங்களுக்காக மரிப்பதனாலே நீங்கள் கட்டாயம் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லவில்லை. நீங்கள் என்னில் அன்பாயிருந்தால், ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்களும் அவரில் அன்பாயிருப்பீர்கள் என்றால் நீங்கள் அவருக்காக சேவை செய்ய அவர் விரும்புகிறார். அவரை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் அவருக்காக நீங்கள் சேவை செய்ய வேண்டியதில்லை. இன்று அர்ப்பணிப்பை குறித்து பலர் பலவிதமாய் பேசுவதை நீங்கள் கேட்டிருக்கலாம். ஆனால் அவருக்கென்று நாம் ஒப்பு கொடுப்பதற்கு நம்மிடத்திலே எதுவுமே இல்லை. அவருடைய அன்பின் விளைவாக, அவருடைய அன்பிற்கு மறு உத்தரவாக அவருக்கு நாம் சேவை செய்யலாம். அவர் முதலில் நம்மை நேசித்தபடினாலே நாமும் அவரை நேசிக்கிறோம். பல ஆண்டுகளுக்கு முன்னதாக அடிமை வியாபாரம் உச்ச நிலைமையிலே இருந்த ஒரு காலத்திலே ஒரு சந்தையிலே அடிமைகள் விற்கப்பட்டு கொண்டிருந்தார்கள். அங்கே அழகான ஒரு பெண் அடிமைகளின் வரிசையிலே விற்பனைக்காக இருந்தாள். அங்கே கொடூரமான ஒரு அடிமை முதலாளியும் இருந்தான். அவன் அவளை ஏலம் கேட்க ஆரம்பித்தான். அவன் பார்ப்பதற்கே கடுமையானவனாக தெரிந்தான். ஒவ்வொரு முறை அவன் ஏலத்தை உயர்த்தி கேட்கும் பொழுதும் அந்த பெண் கூனி குறுகி போனாள். இதை கவனித்து கொண்டிருந்த மற்றுமொரு செல்வந்தனான தோட்ட முதலாளி அவனுக்கு இணையாக அவளை ஏலம் கேட்க ஆரம்பித்தார். மிக உயர்வான தொகை வரை அவளுக்கு கேட்டு இறுதியாக அவளுக்கு செலுத்த வேண்டிய பணத்தையும் முழுமையாக செலுத்திவிட்டு அவளை ஏறிட்டு பார்க்காமலேயே வேகமாக நடந்து சென்று விட்டார். அவளுக்கான விலைக்கரையும் கொடுக்கப்பட்டதால் அந்த அடிமை வியாபாரி அவளை கட்டவிழ்த்து விட்டான். அவளோ தன்னை ஏலம் கேட்ட எஜமான் பின்னால் ஓடோடி சென்றாள். அவன் திரும்பி பின்னாலே பார்த்து, நீ என்னை தவறாக புரிந்து கொண்டாய். எனக்கு ஒரு அடிமை வேண்டும் என்பதற்காக நான் உன்னை விலை கொடுத்து வாங்கவில்லை. உன்னை விடுதலை செய்வதற்காகவே உனக்கான விலைக்கரையத்தை நான் செலுத்தினேன் என்றார். திகைத்து போய் நின்ற அவள் அவருடைய பாதத்திலே விழுந்து, அப்படியென்றால் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உங்களுக்கே சேவை செய்வேன் என்று கூறினாள். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நாமும் இயேசுவுக்கு சேவை செய்வதற்கான அடிப்படை இதுவாயிருக்க வேண்டும். அவர் எனக்காகவும் உங்களுக்காகவும் ஒரு விலைக்கிரயத்தை செலுத்தியிருக்கிறார். தன்னுடைய சொந்த இரத்தத்தையே நம்முடைய பாவத்திற்கான விலைக்கிரயமாய் செலுத்தியிருக்கிறார். அந்த அன்பை உணர்ந்து நீங்கள் அவர் மேல் அன்புள்ளவர்களாக நீங்கள் அவருக்கு சேவை செய்யலாம். ஒருவேளை நீங்கள் நான் அவரை நேசிக்கவில்லை என்று கூறுவீர்கள் என்றால் அவரும் நீங்கள் அவருக்கு சேவை செய்ய வேண்டும் என்று அவர் உங்களிடத்தில் கேட்கவில்லை. ஆனால் நீங்கள் அவரை நேசிப்பீர்கள் என்றால் அவருக்கு நீங்கள் சேவை செய்யாமல் இருக்க முடியாது. அவர் நமக்கு கொடுத்திருக்கிற விலைக்கிரயத்திற்கு ஈடாக நாம் உண்மையாகவே எதையும் செய்ய முடியாது. ஆனால் இன்று நம் வாழ்க்கையிலே அவர் கொடுத்திருக்கிற நேரத்தை நாம் அவருக்காக கொடுக்கலாம். நமக்கு அவர் கொடுத்திருக்கிற பலத்தை நாம் அவருக்காக செலவு செய்யலாம். அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அநேகர் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நாம் கொடுக்கலாம். இப்பொழுது தேவனுடைய குமாரன் திருச்சபைக்காக செய்த இரண்டாவது செயலை குறித்து பார்க்க போகிறோம். தேவன் தம்முடைய சித்தத்தின் இரகசியத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். எபேசியர் 1 முதல் 10 வரை வாசிக்கிறேன். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும்போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று தமக்குள்ளே தீர்மானித்திருந்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். வேத புத்தகத்திலே இரகசியம் என்பது என்ன? இரகசியம் என்று சொல்லும் பொழுது நீங்கள் புரிந்து கொள்ள முடியாமல் ஆச்சரியமாயிருக்கும் ஒரு காரியம் அல்ல, எந்த மர்ம கதையும் அல்ல. வேத புத்தகத்திலே இரகசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு சத்தியம் பின்னால் ஒரு காலத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டு இரகசியம் என்று சொல்லும் பொழுது அதில் 2 பகுதிகள் இருக்கின்றன. முதலாவதாக அது மனிதனுடைய அறிவினாலோ மனிதனுடைய திறமையினாலோ கண்டு அறிய முடியாதது. ஏனென்றால் அது எப்பொழுதுமே தேவன் வெளிப்படுத்தும் ஒன்றாய் இருக்கிறது. இரண்டாவதாக அது நித்திய காலமாய் மறைக்கப்பட்ட ஒரு சத்தியமாய் இல்லாமல் அது வெளிப்படுத்தப்படும் ஒன்றாய் இருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வேதாம மொழிபெயர்ப்பிலே புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற 11 இரகசியங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 11 இரகசியங்களை குறித்தும் நான் கூறுகிறேன். ஒருவேளை குறித்து கொள்ள முடியவில்லை என்றால் தயவு கூர்ந்து எழுதி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த பட்டியலை உங்களுக்கு அனுப்பி வைக்க ஆயத்தமாயிருக்கிறோம். முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை குறித்த இரகசியங்கள். இதை குறித்து மத்தேயு 13
3 முதல் 50ஆம் வசனம் வரை வாசிக்கிறோம். இரண்டாவதாக, இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலின் பார்வையற்ற ஒரு நிலைமையான இரகசியம். ரோமர் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே இதை குறித்து நீங்கள் வாசிக்கலாம். மூன்றாவதாக, இந்த காலத்தின் கடைசியிலே பரிசுத்தவான்கள் இடம்பெயர்வதை குறித்த இரகசியம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 51, 52ஆம் வசனங்களிலேயும் 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 13 முதல் 17ஆம் வசனங்களிலேயும் இதை குறித்து வாசிக்கிறோம். நான்காவதாக, யூதர்களும் யூதரல்லாதவர்களுமான புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஒரே சரீரம் என்னும் இரகசியம். இதை குறித்து எபேசியர் 3ஆம் அதிகாரம் 1 முதல் 12 வசனங்களிலேயும், ரோமர் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலேயும், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலேயும், கொலோசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலேயும் பார்க்கலாம். ஐந்தாவதாக, சபை கிறிஸ்துவின் மணவாட்டி என்பதான இரகசியம். எபேசியர் 5:23 முதல் 32 வசனங்களிலே இதை நாம் பார்க்கலாம். ஆறாவதாக, கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை குறித்த இரகசியம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலேயும், கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 26, 27ஆம் வசனங்களிலேயும் இதை குறித்து வாசிக்கலாம். ஏழாவதாக, தேவனாகிய கிறிஸ்துவை குறித்த இரகசியம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலேயும், கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 2 மற்றும் 9ஆம் வசனங்களிலேயும் இதை பார்க்கலாம். எட்டாவதாக, எப்படி நாம் மீண்டும் தேவனுடைய சாயலை பெறுகிறோம் என்பதான இரகசியம். 1 தீமோத்தேயு 3:16 இதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஒன்பதாவதாக, பாவத்தை குறித்ததான இரகசியம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே, மேலும் மத்தேயு 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலேயும் இதை குறித்து நாம் பார்க்கலாம். 10ஆவதாக, 7 நட்சத்திரங்களை குறித்த இரகசியம். இதை வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். இறுதியாக 11ஆவதாக, பாபிலோனை குறித்ததான இரகசியம். இதை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 5ஆம் 7ஆம் வசனங்களிலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, 11 ரகசியங்களை குறித்து அவர் நமக்கு வெளிப்படுத்தி இருந்தாலும் எல்லா ரகசியங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரியுமா? தேவனிடத்திலே நானும் அநேக கேள்விகளை கேட்க வாஞ்சிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை கேட்கிற பலரும் பல கேள்விகளை எழுதி அனுப்புகிறார்கள். அவைகளுக்கு நாங்கள் விடை எழுத முயற்சிக்கிறோம். எங்களிடத்திலேயும் கேள்விகள் உண்டு. ஆனால் இந்த பூமியிலே அதற்கான பதிலை கொடுக்கக்கூடிய ஒருவரும் இல்லை. ஒரு நாள் தேவாதி தேவனை அதை நமக்கு வெளிப்படுத்துவார். எனவே ரகசியம் என்று சொல்லும் பொழுது இதற்கு முன் வெளிப்படுத்தப்படாத சில உண்மைகளை இப்பொழுது தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல பழைய ஏற்பாட்டிலே வெளிப்படுத்தப்படாத ஒரு ரகசியத்தை புதிய ஏற்பாட்டிலே அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 8, 9 வசனங்களை ஒருமுறை கூட நான் வாசிக்கிறேன். அந்த கிருபையை அவர் சகல ஞானத்தோடும் புத்தியோடும் எங்களிடத்தில் பெருக பண்ணினார். காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளுமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டுமென்று. கவனித்தீர்களா? சகல ஞானத்தோடும் புத்தியோடும். சரி, அவருடைய சித்தத்தை குறித்த ரகசியம் என்ன? முதலாவதாக, இந்த ரகசியம் அவருடைய ஞானத்தோடும் புத்தியோடும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இது சாதாரணமான அ ஆ இ என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு பலர் சுசேஷத்தை மிக எளிய முறையிலே கூற முயற்சிக்கிறார்கள். அது மிக நல்லதுதான். இந்த நிகழ்ச்சிகளை கேட்கிற பலரும் கூட இப்பொழுது ரட்சிப்பை குறித்தும் கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழ்வதை குறித்தும் நாங்கள் எளிதாக புரிந்து கொள்கிறோம் என்று எழுதுகிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறோம். ஏனென்றால் இது அவசியமானது. டாக்டர் அயன்சைட் என்பவர் அடிக்கடி சொல்லும் ஒரு காரியம், உணவு பண்டங்களை சிறு பிள்ளைகள் எடுக்கக்கூடிய இடத்திலே வைத்தால் அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள் என்று கூறுகிறார். ஆம் பிரியமானவர்களே, எளிதான நற்செய்தி என்பது உண்மைதான். அதே வேளையிலே தேவனுடைய ஆழங்களையும் ஞானத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. தேவனுடைய சில நோக்கங்களையும் அவருடைய திட்டங்களையும் நாம் எளிதிலே புரிந்து கொள்ள முடியாது. ஆனாலும் இப்பொழுது இந்த ரகசியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புவதனாலே அதை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அது என்ன ரகசியம்? வசனம் 9, காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும் நேமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். நேமங்கள் என்று சொல்லப்படுவதும் ரகசியம் என்ற வார்த்தையை போன்ற மற்றும் ஒரு வார்த்தை. இது பொதுவாக தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது.
இந்நாட்களிலே பலர் இதை அசுத்தமான ஒரு வார்த்தையாகவும் எண்ணுகிறார்கள். ஆனால் இது மிக உன்னதமான ஒரு வார்த்தை. வேத பாடங்களை கற்றுக் கொடுக்கிறவர்களும் பலர் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறதில்லை. ஏனென்றால் இந்த வார்த்தை வெறுக்கப்படுகிறது. வேத புத்தகத்திலே பல வார்த்தைகள் வெறுக்கப்படுகிறது. இரத்தம் என்று சொல்வது அநேகருக்கு விருப்பமில்லை. மீட்பை குறித்து பேசவோ சிலுவை குறித்து பேசவோ சிலருக்கு விருப்பமில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்கிறார்? சிலுவை குறித்து பிரசங்கிப்பது மற்றவர்களுக்கு இடரலாக இருப்பதனாலே சிலுவை குறித்து நாம் பிரசங்கியாமல் இருக்க முடியுமா? முடியாது என்கிறார். வேத புத்தகம் பல நியமங்களை குறித்து பேசுகிறது. எனவே இதை குறித்து நாம் சிந்திக்காமல் கடந்து செல்ல முடியாது. இந்த நியமங்கள் குறிப்பிட்ட காலங்கள் அல்ல. இந்த காரணத்தினாலேயே இது காலங்களை விட வித்தியாசமானதாக இருக்கிறது. கிருபையின் காலத்தை குறித்து நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். அது ஒரு குறிப்பிட்ட காலத்தை குறிக்கிறது. ஆனால் இந்த நியமங்கள் என்பது பல வகைகளிலே மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இதை உக்கிரானத்துவம் என்று மொழிபெயர்க்கலாம், அல்லது ஒரு ஆளுகை முறை என்றும் சொல்லலாம். இந்த கிரேக்க வார்த்தைக்கான ஆங்கில பதம் எக்கானமி என்று சொல்லப்படுகிறது. அதாவது செயல்படுத்தும் ஒரு ஒழுங்குமுறை அல்லது திட்டம் என்று குறிப்பிடலாம். காரியங்களை செய்யும் ஒரு வழிமுறை. உதாரணமாக, பள்ளியிலே படிக்கும் மாணவர்கள் குடும்ப பொருளாதாரம் என்னும் ஒரு பாடத்தை படிக்கலாம். அதாவது எப்படி ஒரு வீட்டை நடத்துவது என்பது அங்கே கற்றுக் கொடுக்கப்படுகிறது. ஒரு பெண் தனக்கென ஒரு சொந்த வீட்டை பெற்றுக்கொள்ளும் பொழுது ஒரு இரவு சப்பாத்தி செய்யவும் மறு இரவு தோசை சுடவும் தீர்மானிக்கலாம். எந்தெந்த நேரத்திலே எந்தெந்த உணவை சமைக்க வேண்டும் என்று அவள் தனக்கென்று ஒரு நியமத்தை கொண்டிருக்கிறாள். ஆனால் அதே தெருவிலே வசிக்கும் மற்றும் ஒரு பெண் இப்படி இரவிலே தோசையையும் சப்பாத்தியையும் செய்யாமல் ஒரு நாள் இட்லியும் மறுநாள் மீனையும் கூட உணவாக கொள்ள வேண்டும் என்று அவள் திட்டமிடலாம். தங்களுக்கு தாங்களே நியமனம் செய்து கொள்கிறார்கள். அதை செய்ய அவர்களுக்கு எல்லா உரிமைகளும் உண்டு. பிரியமானவர்களே, அரசியல் பொருளாதாரம் என்று ஒன்று இருக்கிறது. இன்றைக்கு பல கல்லூரிகளிலே இந்த பாடம் கற்றுக் கொடுக்கப்படுகிறது. எப்படி அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்பது இதன் மூலமாய் கூறப்படுகிறது. இந்திய அரசாங்கம் நடத்தப்படும் விதம் வேறு, இலங்கை அரசாங்கம் நடத்தப்படும் விதம் வேறு. ஒவ்வொரு தேசமும் தங்களுக்கென்று ஒரு குறிப்பிட்ட நியமத்தை உடையவைகளாய் இருக்கிறது. ரஷ்ய தேசம் மிக வித்தியாசமான ஒரு நியமத்தை கொண்டதாய் இருக்கிறது. ஆசியாவிலும் ஐரோப்பாவிலும் சாலையிலே இடது பக்கமாக நாம் செல்லுகிறோம். அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே அவர்கள் வலதுமுறமாக முன்னோக்கி செல்கிறார்கள். ஒரு நியமனம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் பொருந்துகிறதாக இருக்கிறது. இது எதை குறிக்கிறது? தேவன் ஒரு குறிப்பிட்ட காலத்திலே காரியங்களை ஒரு குறிப்பிட்ட விதமாய் செய்கிறார். தேவன் ஆதாமை வைத்திருந்த விதமும் அவரிடத்தில் எதிர்பார்த்த காரியமும் வேறு. இன்று அவர் நம்மை வைத்திருக்கிற விதமும் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியங்களும் வேறு. எந்த ஒரு சாதாரண அறிவு உள்ளவர்களும் ஏதேன் தோட்டத்தின் சூழ்நிலைகள் வேறு, நம்முடைய பட்டணங்களின் நம்முடைய கிராமங்களின் சுற்றுப்புற சூழ்நிலை வேறு என்பதை எளிதாக புரிந்து கொள்வார்கள். தேவன் ஆதாமினிடத்திலே வித்தியாசமாக செயல்பட்டார். நம்மை அவர் வித்தியாசமாய் நடத்துகிறார். இப்பொழுது ஜனங்களை ரட்சிக்க தேவன் ஒரே ஒரு வழிமுறையை, திட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த அடிப்படை திட்டத்தை கொண்டே வெவ்வேறு காலகட்டங்களிலேயும் தேவன் செயல்படுகிறவராய் இருக்கிறார். உதாரணமாக, ஆபேல் தேவனுக்கு ஒரு ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வந்தான். அதுபோல ஆபிரகாமும் ஆட்டை பலியிட்டார். பழைய ஏற்பாட்டு கால ஆசாரியர்கள் ஆட்டுக்குட்டிகளை பலியிட்டார்கள். அதுதான் சரியான மார்க்கம் என்று தேவன் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்திருந்தார். ஆனால் கடந்த ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ஆலயத்திற்கு செல்லும் பொழுது ஆட்டுக்குட்டியை கொண்டு பலியிடவில்லை. இன்று நாம் தேவனோடு தொடர்பு கொள்வதற்கு அதை நாம் செய்ய வேண்டியதில்லை என்று தேவன் கூறியிருக்கிறார். நமக்கு வித்தியாசமான ஒரு பொருளாதார முறையை அவர் கொடுத்திருக்கிறார். கவனித்தீர்களா? காலங்கள் நிறைவேறும் போது என்று வாசிக்கிறோம். எது காலங்கள் நிறைவேறுவது? இந்த எல்லா காலகட்டங்களுக்குள்ளும் நாம் கடந்து செல்ல முடியாது. ஆனால் எல்லாவற்றையும் தேவன் கொண்டு செல்வது ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வானத்தையும் பூமியையும் அவர் ஆளும் காலத்திற்கு நேராய் கொண்டு செல்கிறார். இதுதான் காலங்கள் நிறைவேறுவது. அந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலே பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்படும். அவருடைய ஆளுகைக்கு கீழே முழுமையாக அவை வரும். பிரியமானவர்களே, கடந்த காலமும் நிகழ்காலமும் வரும் காலமும் எதை நோக்கி செல்கிறது தெரியுமா?
முழங்கால்கள் யாவும் அவருக்கு முன் முடங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை பண்ணும் என்ற ஒரு காலகட்டத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இதுதான் பிரியமானவர்களே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு ரகசியம். இங்கே கிறிஸ்துவை குறித்தும் தேவனை குறித்தும் நாம் படிக்கிறோம். எல்லாவற்றையும் அவருடைய கால்களின் கீழே அவர் கொண்டு வரப்போகிறார். அப்படி கொண்டு வரப்படாத எதுவும் இருக்காது. ஆனால் இந்நாட்களிலே எல்லாம் அவருடைய பாதத்திற்கு கீழே இல்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எபிரேயர் 2:8 கவனியுங்கள். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். அந்த குறிப்பிட்ட காலம் இன்னமும் வரவில்லை என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இந்நாட்களிலே வேறு விதமான நேரத்தின் கீழே நாம் இருக்கிறோம். வித்தியாசமான ஒரு பொருளாதாரத்தின் கீழே நாம் வாழுகிறோம். ஆனால் அனைத்தும் அவருடைய ஆளுகைக்கு கீழே வரப்போகிறது என்பதை இப்பொழுது அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இன்று வானமும் பூமியும் இருக்க வேண்டிய ஒரு நிலைமையிலே இல்லை. ஒவ்வொருவரும் தங்களுக்கு விருப்பமானபடி வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் காலம் ஒன்று வருகிறது, அவர் எல்லாவற்றையும் பரலோகத்திலும் பூலோகத்திலும் சகலத்தையும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று கூட்டப் போகிறார். இதை விசுவாசித்தவர்களாக அந்த நாளை எதிர்நோக்கி அவரை நாம் மகிமைப்படுத்துகிறோமா? இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் இந்நாட்களிலே ஒருவேளை உங்கள் மன விருப்பம் போல நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். தேவன் எங்கே இருக்கிறார்? அவர் என்னை பார்த்து கொண்டா இருக்கிறார்? நான் என் விருப்பம் போல வாழ்வேன் என்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, தேவன் உங்களை அறிந்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிமிடங்களை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறார். இன்று அவர் உங்களிடத்திலே எதிர்பார்ப்பதெல்லாம் உங்கள் பாவத்திற்காகவும் அவர் மரித்தார் என்பதை நீங்கள் பூரணமாய் விசுவாசித்தவர்களாக பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவரையே உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் மேல் உங்கள் முழு நம்பிக்கையோடு நீங்கள் சார்ந்து கொள்வதனாலே, அவர் மேலேயே நீங்கள் சாய்ந்து கொள்வதனாலே எல்லாரும் கர்த்தரை அறிய வேண்டும் என்ற வாஞ்சை உள்ளவர்களாக செயல்படுகிறவர்களாக மாறுவீர்கள். ஏனென்றால் முழங்கால் யாவும் அவருக்கு முன் முடங்கும், நாவுகள் யாவும் அவரை அறிக்கை செய்யும் என்ற காலகட்டத்தை நோக்கி போய்க் கொண்டிருப்பதனாலே அந்த பயணத்தில் இணைந்து கொள்ள நீங்களும் வாஞ்சிப்பீர்கள். ஜெபிப்போமா? நேசிக்கிறீங்கள் அன்பின் ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராய் இருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபையினாலே சகல ஞானத்தோடும் புத்தியோடும் நீர் செய்யும் காரியங்களுக்காக உம்மை மகிமைப்படுத்துகிறோம். வானத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று கூட்டப்படும் நாளுக்கென்று நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். நாங்கள் ஜீவனோடு இருக்கும் நாட்களிலே உம்மை அறியாமல் சிதறிப்போய் கொண்டிருக்கும் பலருக்கு உம்முடைய அன்பை அறிவிக்கவும், உம்முடைய இரட்சிப்பின் செய்தியை கூறி அறிவிப்பதிலே கருத்துள்ளவர்களாய் வாழவும் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும். நாங்கள் எந்த ஒரு வேலையிலே ஈடுபட்டு கொண்டிருந்தாலும், எந்த ஒரு இடத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தாலும், எங்களை சுற்றி இருக்கிறவர்கள் உம்மையும் உம்முடைய மகத்துவத்தையும் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்கள் வாழ்க்கையிலே, எங்களுடைய வார்த்தையிலே நாங்கள் வாழ, நாங்கள் உம்மை அறிவிக்கிறவர்களாய் வாழ நீரே உம்முடைய தூய ஆவியினாலே எங்களை பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். அன்பர்களே, இந்த நாளிலும் நாம் கற்றுக்கொண்டது என்ன? வேத புத்தகத்திலே ரகசியம் என்பது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெளிப்படுத்தப்படாத ஒரு சத்தியம் பின்னால் ஒரு காலத்திலே வெளிப்படுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிற 11 ரகசியங்கள், அதை நான் கூறுகிறேன், குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவதாக பரலோக ராஜ்யத்தை குறித்த ரகசியங்கள். இரண்டாவதாக இந்த காலகட்டத்திலே இஸ்ரவேலில் பார்வையற்ற ஒரு நிலைமையான ரகசியம். மூன்றாவதாக இந்த காலத்தின் கடைசியிலே பரிசுத்தவான்கள் இடம் பெயர்வதை குறித்த ரகசியம். நான்காவதாக யூதர்களும் யூதர் அல்லாதவர்களுமான புதிய ஏற்பாட்டு திருச்சபையின் ஒரே சரீரம் என்னும் ரகசியம். ஐந்தாவதாக சபை கிறிஸ்துவின் மனவாட்டி என்பதுதான ரகசியம். ஆறாவதாக கிறிஸ்துவுக்குள் வாழ்வதை குறித்த ரகசியம். ஏழாவதாக தேவனாகிய கிறிஸ்துவை குறித்த ரகசியம். எட்டாவதாக எப்படி நாம் மீண்டும் தேவனுடைய சாயலை பெறுகிறோம் என்பதான ரகசியம். ஒன்பதாவதாக பாவத்தை குறித்ததான ரகசியம். பத்தாவதாக 7 நட்சத்திரங்களை குறித்ததான ரகசியம். 11ஆவதாக பாபிலோனை குறித்ததான ரகசியம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதிலும்
பெரிதானவைகளை காண்பாய். யோவான் 1:50.